குட் மார்னிங் சாம்பிள்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஆங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். வாட்டர் ஆங்கிள் வந்து எதுக்கு அப்படின்றதுனா அதுக்கான காரணம் என்னென்னா சேஞ்சிங் வெலாசிட்டி ஜென்ரேட். இதனால் வெலாசிட்டி மாறுது. வால் ஆப்ரேஷனால் மாறலாம், பவர் ஃபெயிலியர்னால் மாறலாம், ஷார்ட்டாக ஷட்டவுன் வந்து பம்பால் மாறலாம், அப்புறம் ரப்சர் ஆஃப் த பைப் லைனால் மாறலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் ஆங்கிள் இஸ் டெவலப்ட் இன் பென்ஸ்டாக். ஸோ பென்ஸ்டாக் வந்து லாங் பைப்பு. மேனுவல் ப்ரெஷர் ரைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சார்ந்திருக்குன்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ சார்ந்திருக்கும், லென்த் ஆஃப் த பைப் சார்ந்திருக்கும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைப் மெட்டீரியல்ஸ் ஃப்ளோயிங் ஃபீல்டு சார்ந்திருக்கும். இப்போ வால் பொறுத்தவரைக்கும் வாட்டர் ஆங்கிள் வந்து கிராஜுவல் க்ளோசர் ஆஃப் வால் சடன் வால் க்ளோசர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன மெத்தட்னா ஃபஸ்ட்டு டீனா ஆக்சுவல் டைம் ஆஃப் க்ளோசர், கேபிட்டல் டீனா கிரிட்டிக்கல் டைம் 2/c. ஸோ ஆக்சுவல் டைம் வந்து கிரிட்டிக்கல் டைமோட அதிகமாக இருந்தால் அது வந்து கிராஜுவல் க்ளோசர், ஆக்சுவல் டைம் வந்து கிரிட்டிக்கல் டைமோட கம்மியாக இருந்தால் அது சடன் க்ளோசர், கம்மியாக இருந்தால் சடன் க்ளோசர், அதிகமாக இருந்தால் கிராஜுவல் க்ளோசர். ஸோ ப்ரெஷர் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா P/ρ=LV/GT அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் லென்த் ஆஃப் த பைப்பு, Bனா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, Tனா டைம் இன் செகண்ட் டு த க்ளோசர் ஆஃப் த வால். ஸோ அகைன் வந்து இங்கே ரிஜிட் பைப்பாக இருந்தால் என்ன மாதிரி கண்டிஷன்னா P/ρ=VC/G, GG கேன்சல் ஆகிடும். தற்போது P=ρVCன்னு இருக்கலாம், C=√K/ρ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது வெலாசிட்டி ப்ரெஷர் வேவ், சினா வெலாசிட்டி ஆஃப் ப்ரெஷர் வேவ். அதுக்கு அடுத்தது எலாஸ்டிக் பைப் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வரும். P/ρ மேலே V அப்படின்னா இந்த இதுக்கு பதிலாக √ρg² ஓப்பன் பிராக்கெட் 1 + a + d/te அப்படின்னு எடுத்துக்கலாம். Tனா திக்னஸ் ஆஃப் பைப், ஸ்மால் dனா டயமீட்டர் ஆஃப் பைப்பு, அப்புறம் E வந்து யங்ஸ் மாடல். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் ஆங்கிள் பற்றி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் பிக்சர் பார்த்தோம். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுவோம். தேங்க்யூ.